எப்படியாவது ஒரு வாய்ப்பு கொடுங்க, ரொம்ப கெஞ்சுறேன். நேத்துக்கு அந்த பாட்டெல்லாம் பார்த்திருப்பீங்க, ஒரு பாடல் வெளியிட்டு இருந்தாங்க. அதுல நடுவுல பர்சனல் விஷயத்தெல்லாம் கனெக்ட் பண்ணி இழந்துட்டு வந்திருக்கேன், தன்னந்தனியா நிக்கிறேன்னு சொல்லி ஏளனமா பார்க்காதீங்க தனியாவா நிக்கிறாரு அப்படின்னு யாரும் கூட்டணி கூட ஏற்கனவே ஒருத்தவங்க கூட நின்னதுனாலதான் தனியா நிக்கிற நிலைமை வந்து இல்ல இப்படி அவரு இல்ல. ஏன்னா நான் அந்த பாட்டு பார்க்கல, நீங்க சொன்ன வரிகள்ல இருந்து தான் சொல்றேன் நானு. இல்ல, என்னை பொறுத்த வரைக்கும் அவர் கான்பிடன்ஸ் லெவல் 0 ஆயிடுச்சுங்கிறதுல நானுமே ஸ்ட்ராங்கா தான் இருக்கேன். ஏன்னா வந்து உங்களை நம்பி தாண்டா வந்திருக்கேன் நீங்க, அதாவது அவருக்கு அது மைல்டா இருந்துச்சு முன்னாடி. இந்த கரூர் சம்பவத்துக்கு முன்னாடி அப்ப கூட கேட்பாரு, என்னை கைவிட்டுற மாட்டீங்களா, எனக்கு ஓட்டு போடுவீங்களா, சவுண்ட் வந்தோன்னு இந்த பதில் வந்துருச்சு அப்படின்னு அவரே மனசை தேத்திக்கிட்டாரு. இப்ப சமீபமா இந்த வேலூர், தஞ்சாவூர், அதுக்கு பிறகு அவருடைய இப்ப இந்த வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கிற இடத்துல கூட வந்து அவருக்கு வந்து ரொம்ப ஏமாத்திர மாட்டீங்களடா, டே உங்களை நம்பி தாண்டா வந்திருக்கேன், சத்தியமா சொல்லுங்கடா, இந்த வடிவேலு ஓட்டு போட்டியான்னு கேட்கறப்ப கேட்பால, நானே நொந்து போயிருக்கிறேன்டா, உண்மையா சொல்றா, எனக்கு தானடா போட்டா அப்படிங்கிற நிலைக்கு வந்துட்டாரு. அது வந்து இயல்பான ஒரு கிரவுண்ட் ரியாலிட்டியா அவர் புரிஞ்சுக்காம இருந்ததோடைய விளைவு. இந்த ஆதவர்ஜனா மாதிரி அரசியல் களமே தெரியாத நபர்கள், ஜான் ஆரோக்கியசாமி மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ்டா இருந்துட்டு சக்சஸ் ரேட்டே கொடுக்காத நபர்களை வைத்து இந்த ப்ரொஜெக்டர் ஷோ வச்சுக்கிட்டு, இதுதான் 4 செவத்துக்குள்ளார வச்சுக்கிட்டு, இங்கே ஆகா அங்க ஓகா, இந்த சொல்ற மாதிரி வீட்டுக்கு ஒரு விஜய், வீட்டுக்கு ஒரு விஜய், இத்தனை கோடி ரேஷன் கார்டு இருக்கு, அப்போ ஒரு வீட்டுக்கு 2னா எத்தனை கோடி வாக்காளர் பார்த்துக்க அப்படின்னு இப்படி ஒரு கணக்கு சொல்ல போக, அவர் நான் உட்காந்த இடத்துலயே நான் சிஎம் ஆயிட்டேன், எம்ஜிஆர் சொல்லுவாங்க அந்த படுத்துக்கிட்டே ஜெயிச்சாருங்கிற மாதிரி, நான் பங்களால இருந்துகிட்டே ஜெயிச்சுட்டேங்கிற ஒரு கோட்டையை கட்டிட்டாரு உள்ள. இப்பதான் ஆனா கிரவுண்ட் ரியாலிட்டி தெரியுது.